அரசே அரசே, நம் அரண்மனை வாயில் முன்னால் அழுந்த கண்களுடன் ஒரு பெண் வந்து நிற்கிறார். அப்படியே அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ தெரியவில்லை. கேட்டாரா? கேட்டு வரேன் அரசே. கேட்டேன் அரசே. அதை பற்றி உங்களிடம் கூற வேண்டும் என்று சொன்னால் உங்களிடம் நீதி கேட்க வந்திருக்கிறார். சரி, அந்த பெண் உள்ள அனுப்பு. இளங்கோடு போன்ற பெண்ணே, நீ யார்? அழுத கண்களோடு எம்மை காண்ட வந்திருப்ப காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? ஆராய்ந்த நீதி வழங்கி மன்னனே, என்னை யாருக்கு கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் மன்னன் ஒரு புறாவுக்காக தன்னுடைய தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கன்றை தெற்காலில் ஏற்றுக்கொண்ட தன் மகனையே அதே தெற்காலில் ஏற்றுக்கொண்ட மனுநீதி சால மன்னனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு வேற ஏதோ கூறிக்கொண்டிருக்கிறாயா? இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, நிலை தெரியாமல் தானே எப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார்? இதுவரை நான் பெருமிக்க சொன்ன சால மன்னர் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊரா. ஊரில் பரிசுத்த மாசத்தார் மகனாகிய கோவலின் மனைவி பேர் கனி. ஓ, இப்போது பிடிக்கிறது அந்த கல்வன் கோவலின் மனைவியானி? போதும், நான் நிறுத்தி என் கணவனை கிளவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? உரிவினை பயனால் உனது ஊருக்கு என் கால் சிலுவை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொண்டது உனக்கு தகுமா? பெண்ணை போதும், நிறுத்து. கல்வனை கொள்வது கொலை என்று அக்தி ஏற்புடையது. அக்தே ஆகும் அனைவருக்கும் அறிவர்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறியத்துகளை தண்டித்தால் அறம் என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல எனது கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பு அரசிக்குரிய சிலம்பு என்று. அச்சிலம்பு என்னுடையது. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் இருக்கிறது. இச்சிலம்பு பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணை, நீ சொல்வது உண்மையான்று? அரசுக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களாக ஆனது. ஆற்றோ நிறைந்த இந்த அவை தனியிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் எங்கே கோவையில் இருந்து அச்சிலமை கொண்டு வா. நீதி தவறா பாற்றப்படும் மன்னனே, என் கணவனை அநியாயமாக கொன்றது அறநெறிக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். நான் தவறிவிட்டனே. பிறர் சொல்ல கேட்டு பெரும்பிழை செய்தனே. யானும் அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்திற்கு எவ்வாறும் செய்த பழிச்சொலுக்கு ஆளாகிவிட்டனே. இனிமேலும் நான் உயிரோடு இருக்கிறது தாகுமா? எனக்கு வெண்கொடை எதற்கு? கொடை எதற்கு? என் செங்கோல் தான் எதற்கு? எனது வாழ்நாள் இன்னோடு முடிவருகிறது.